அஞ்சாது அடிபணியாது எழுச்சியோடு எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் கட்சியின் மாநில தலைவர் அருமை அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களை இந்நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். எஸ்டிபிஐ கட்சி 8வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய ஆகச் சிறந்த ஆளுமைகளுக்கான விருதுகளை வழங்குகிற இந்த மாபெரும் நிகழ்விற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை தலைவரும் விருது குழுவினுடைய தலைவருமான பெருமதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் ஆசா உமர் ஃபாரூக் அவர்களே, மிகச் சிறப்பான இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கிற அனைவரையும் வசந்தத்தின் தூதுவனாக வந்து இன்முகத்தோடு வருக வருகவென வரவேற்று அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் வடக்கு மண்டலத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அபுபக்கர் சித்திக் அவர்களே, மிகச் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய மதுரை மண்டலத்தினுடைய தலைவர் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அகமது நபவி அவர்களே, மிகச் சிறப்பான இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர்கள் துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் நிஜாம் முஹைதீன் அவர்களே, ஏகே கரீம் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மாநிலத்தினுடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர் ஷஃபீக் அகமது அவர்களே, பாஸ்டர் மார்க் அவர்களே, இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் முஸ்தபா அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அன்பு அண்ணாச்சி ரத்தினம் அவர்களே, அண்ணன் பஷீர் சுல்தான் அவர்களே, முகமது ரஷீத் அவர்களே, அஸ்கர் அலி அவர்களே, அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, ஜே.ஆர். டேவிட் அவர்களே, முகமது ஆசாத் அவர்களே, சென்னை மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களே, பூட்டோ மொய்தீன் அவர்களே, அப்துல் ரசாக் அவர்களே, சையது அகமது அவர்களே, சீனி முகமது அவர்களே, RMK மாலிக் அவர்களே, முகமது பிலால் அவர்களே, சாதிக் அவர்களே, ஜுபைர் அலி அவர்களே, ஜாஃபர் ஷரீப் அவர்களே, ரஹமத்துல்லா அவர்களே, இந்த நிகழ்விலே மிகச் சிறப்பான முறையிலே வாழ்த்துரையாற்றி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழகத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே, தமிழ் மையத்தினுடைய இயக்குனர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் ராஜ் அவர்களே, மிகச் சிறப்பான இந்த நிகழ்விலே இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளுடைய பெயரினால் விருதை பெற்று அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தினுடைய விருதை பெற்று அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் MGK நிசாமுத்தீன் அவர்களே, மிகச் சிறப்பான இந்த நிகழ்விலே அன்னை தெரசாவினுடைய விருதை பெற்று அமர்ந்திருக்கிற முன்னாள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பாசத்திற்குரிய எனது அன்பு அண்ணன் மருத்துவர் கௌதம சிகாமணி அவர்களே, மிகச் சிறப்பான இந்த நிகழ்விலே நம்மையெல்லாம் உற்சாகப்படுத்தி அமர்ந்திருக்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரிலான விருதை பெற்று அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் பாரதி அவர்களே, மிகச் சிறப்பான இந்த நிகழ்விலே பெரியார் தந்தை பெரியார் அவர்களுடைய விருதின் பெயரால் அறிவிக்கப்பட்டிருக்கிற திரைக்கலைஞர் திருமதி அன்பு சகோதரி ரோஹிணி அவர்களே,
பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரிலான விருதை பெற்று அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய எனது அன்பு அண்ணன் ஆரிஃபா கல்வி குழுமங்களுடைய தலைவர் நிறுவனர் டாக்டர் சுல்தான் ஆரிஃபீன் அவர்களே, அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பெயரிலான விருதை பெற்று அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஒமியட்டினுடைய தலைவர்கள் பாசத்திற்குரிய ஜனாப் முகமது அஷ்ரப் அவர்களே, ஜனாப் நமது ப்ரொஃபஷனல் கூரியர்னுடைய அதிபர் அன்பு சகோதரர் மீரான் சார் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பெருமதிப்பிற்குரிய தேசிய தலைவர் சயீத் சாஹிப் அவருடைய பெயரிலான விருதை பெற்று அமர்ந்திருக்கிற எங்களது ரத்தத்தின் ரத்தமான பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் அம்ஜத் பாஷா சாஹிப் அவர்களே, மிகச் சிறப்பான முறையிலே பழனி பாபாவினுடைய விருதை பெற்று அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் எந்நாளும் உற்சாகத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்களே, இந்த நிகழ்விலே வள்ளல் BS அப்துல் ரஹ்மான் காக்கா அவர்களுடைய பெயரிலான விருதை பெற்று அமர்ந்திருக்கிற அல் ஃபரீதா குழுமங்களுடைய தலைவர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் டாக்டர் ஜே அபுல் கலாம் அவர்களே, நிறைவாக கவிஞர் கவி காமு ஷரீஃபினுடைய விருதை பெற்று அமர்ந்திருக்கிற எனது சொந்த மண்ணை சார்ந்த வழக்கறிஞர் தீன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி நவில்வதற்காக காத்து கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஹமீது ஃபிரோஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சாதிக் அவர்களே, ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு காக்கா இப்னு சவூத் அவர்களே, மதச்சார்பற்ற ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் டாக்டர் ராஜா முகமது அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய மண்டல தலைவர்கள் அன்பு சகோதரர் ரஃபீக் அவர்களே, அப்துல் காதிர் அவர்களே, அஸ்கர் அவர்களே, முஸ்தாக் அவர்களே, லுக்மான் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே எத்தகையதொரு பகை முடிக்கவும் தயாராக இருக்கிற இந்த தமிழகத்தையும் இந்த நாட்டையும் காப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய எனது ரத்தத்தினுடைய ரத்தங்களே, எனது அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நல்ல தருணத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையினை நான் துவங்குகிறேன். அன்பிற்கினிய அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர்கள் அல்ல, மாறாக இங்கே விருதை பெற்றமர்ந்திருக்கிற 9 பேரும் தான் இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர்கள். அத்தனை பேருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியறிதலை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த விருது குழுவினுடைய தலைவர் சொன்னதை போல மிகப்பெரிய போராட்டத்திற்கு நடுவிலே நமது விருது குழுவினுடைய தலைவர், கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு அண்ணன் ஆசா உமர் ஃபாரூக் அவர்கள் 3 மாத காலமாக தன்னுடைய அணியினரோடு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை நடத்தி இன்றைக்கு இந்தியாவை வழிநடத்த போகிற தலைவர்களுடைய முன்மாதிரியை இன்றைக்கு கண்டெடுத்து இந்த விருதினை வழங்குவதற்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள். எதற்காக எஸ்டிபிஐ கட்சி இந்த 9 ஆளுமைகளினுடைய பெயரிலான விருதை வழங்குகிறது என்பதையெல்லாம் எனக்கு முன்பாக பேசி காட்டியவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அன்னை தெரசா அவர்கள், அபுல் கலாம் ஆசாத் அவர்கள், சயீத் சாஹிப் அவர்கள், பழனி பாபா அவர்கள், வள்ளல் BS அப்துல் ரஹ்மான் அவர்கள், கவி காமு ஷரீஃப் என்று சொல்லுகிற அத்தனை பேருடைய சிந்தனைகள் இந்த நாட்டிற்கு அவசியமாக இருக்கிறது. அத்தனை பேருடைய செயல்பாடுகளுடைய முன்மாதிரியாக நீங்கள் இந்த நாட்டிலே இனிமேல் நீங்கள் நடைபோட வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிபி கட்சி மறைந்த இந்த தலைவர்களுடைய பெயரில் இன்றைக்கு 8வது ஆண்டாக இந்த விருதை நாங்கள் வழங்கி வருகிறோம். ஒரு நிகழ்ச்சியை 1 வருஷம் நடத்துறதே பெரிய விஷயம். 8வது ஆண்டாக எஸ்டிபி கட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
இந்த விருது எங்களுக்கு ஒரு வாக்காக மாறும். அந்த வாக்கு எங்களை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றும். அந்த சட்டமன்ற உறுப்பினரின் பெயரால் எங்களுடைய வயிறுகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தவில்லை. மாறாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை முன்னேற்றுவதற்காக அத்தனை தலைவருடைய கொள்கைகளையும் என்றென்றைக்கும் செயலாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து இந்த நற்செய்தியை இந்த சமூகத்திலே சொல்லி வருவதிலே ஒரு தொடர்ந்த முயற்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த விருது வழங்குகிற இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற இந்த நாளை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை சொன்னார்கள். அண்ணன் சொல்லித்தான் தெரியும். இன்றைக்கு அன்னை தெரசாவினுடைய நினைவு தினம் என்பது கூட அண்ணன் அவர்கள் டாக்டர் அவர்கள் சொன்னதற்கு பின்பாகத்தான் தெரியும். அதுபோல இன்றைக்கு இது வஉசி அவர்களுடைய பிறந்த தினம். இன்றைக்கு ஆக்ஸ்போர்டிலே, லண்டன் ஆக்ஸ்போர்டிலே தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த நினைவு உருவம் இன்றைக்கு நமக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி என்று சொல்லி இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி என்பது பல்வேறு சிறப்பிற்குரிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது. அதோடு சேர்ந்து இன்னொரு சிறப்பும் இருக்கிறது, மிகப்பெரிய சிறப்பு. இதுதான் உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த நாளில் தான் முஸ்லிம்கள் நபி முகம்மது அவர்கள் பிறந்த நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் மிலாடி நபி இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை தீர்மானிக்கும் பொழுது இந்த நாளுக்கு இத்தனை சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கவில்லை. நாங்கள் தீர்மானித்ததற்கு பின்பு ஆசிரியர் தினம் வேறு. இந்த நாளை தீர்மானித்ததற்கு பின்பு இத்தனை சிறப்புகள் இந்த நாளிலே இருக்கிறது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே வரவிருக்கிற காலத்திலே எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழ் சுடர் விருதை என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் செப்டம்பர் 5ஆம் தேதியே இனி வரக்கூடிய காலத்தில் நடத்தினால் அதற்கென்று ஒரு சிறப்போடு சேர்ந்து இந்த செய்திகள் செல்லும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே விருதாளர்கள் அத்தனை பேரும் இந்த தலைவர்களுடைய வழியிலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீரநடை போட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்காக உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்லி இந்த தருணத்தில் நாங்கள் எல்லாம் பிரார்த்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சொந்தங்களே, நேரத்தினுடைய அருமை இப்பொழுது நமக்கு எல்லோருக்கும் தெரியுது. எனக்கு முன்பாக இருக்கிற தோழர்கள் எல்லாம் வாட்சை பார்க்க தொடங்கிட்டாங்க. 5 மணிக்கு வந்தமே எப்பொழுது முடிப்பார்கள் என்று பார்க்க தொடங்கி விட்டார்கள். ஒரு விஷயம் நான் எல்லா இடத்திலையும் பேசும் பொழுது சொல்வதுதான், இந்த உலகத்தில் 2 இடத்துல ஒரு மிகப்பெரிய 2 பேருக்கு, ஒருவருக்கு 2 இடத்தில் மிகப்பெரிய சங்கடம் இருக்கும். என்ன சங்கடம் சொன்னா, ஒரு குடும்பத்தில் யார் தலைமகனாக பிறந்து விட்டவனுக்கும் அதுபோல ஒரு நிகழ்ச்சியிலே கடைசியில பேசுறவனுக்கும் எப்பொழுதும் சங்கடம் தான். என்னை பொறுத்தவரை என் குடும்பத்திலே நான் முதலாவதாக பிறந்திருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சியிலும் எனக்கு கடைசியாக பேசுகிற வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கும். எனவே நீங்க வாட்ச பார்க்கிறது, உங்க முகத்தை பார்க்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து பேசுவோமா வேண்டாமா என்பதை சொல்லுகிற முகங்கள் உங்களது முகங்களாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் ரசிக்கும் வரை, கேட்கும் வரை என்னுடைய செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன், கருதுகிறேன். அன்பு சொந்தங்களே, பேசுவதற்கு தெருநாய் முதல் துணை ஜனாதிபதி வரை ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. இன்னைக்கு நாட்டில் தெருநாய் முதல் துணை ஜனாதிபதி வரை இன்றைக்கு நாட்டில் பேசுவதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. அத்தனை செய்திகளையும் பற்றி பேசினால் இன்று இரவு முடிந்து நாளை காலையில் ஆயிடும். இல்ல இல்ல இல்ல, அது வேற. நீங்க இதுதான் வில்லங்கமான ஆட்களை பக்கத்தில் வைக்க கூடாதுங்கிற 2ஐயும் ஒன்னாக்கி விட்டீர்களா என்று கேட்கிறார். இது அல்ல. இப்படி போட்டு விடுகிற ஆட்கள் பக்கத்தில் இருந்தா சொந்த காசுல சூனிய வைக்கிற மாதிரி எங்க அண்ணனை கூப்பிட்டு அவார்டு கொடுத்திருக்கிறேன், ஆனா நமக்கே பின்னால் இருந்து போடுகிறார். இரண்டும் வேறு வேறு செய்திகள். அத்தனை சிக்கல்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. நமக்கு முன்பாக பேசி காட்டிய அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் சொன்னதை போல இங்கே இந்த நாடு இப்பொழுது அமைதியாக இல்லை. ஒரு சுபிட்சமான நேரத்திலே இல்லை, ஒரு சுபிட்சமான காலத்திலும் இல்லை. இன்றைக்கு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் தான் இன்றைக்கு எல்லோரும் இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்துக்களாக, முஸ்லிம்களாக, கிறிஸ்தவர்களாக, கடவுள் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற யாராக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் என்று சொல்வதற்கான காரணம் இந்தியாவினுடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஒருங்கிணைத்து யாத்து தந்திருக்கிற அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு நம் எல்லோரையும் இந்தியனாக இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறது. புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் சொன்னதை போல, நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், மதத்தால் நான் இஸ்லாமியன், நான் நாட்டினால் இந்தியன், தேசத்தால் நான் இந்தியன் என்று சொன்னதை போல தேசத்தால் இந்தியனாக இன்றைக்கு நம்மை ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பது அரசியலமைப்பு சட்டம்.
இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிற மிக முக்கியமான கூறுகளை பிரியா